Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்ல வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இந்த பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில மற்ற அனைத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? திருக்குறள் ஆகட்டும், தமிழ் சான்றோர்கள் ஆகட்டும், தமிழ் அறிஞர்களாகட்டும், என்னென்ன நமக்கு டாபிக் பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில் கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கக்கூடியது இரண்டே டாபிக் தான். ஒன்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார், இன்னொன்னு கீவா ஜெகநாதன். இவங்களை பத்தி நம்ம கொடுத்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு இவங்களை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நாம் பார்ப்போம். இவரை பற்றிய பள்ளிப்பட புத்தக குறிப்பு நமக்கு 6ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் கொடுத்திருக்காங்க. 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பருவம் 3 இயல் 1ல புதிய புத்தகத்துல வேலுநாச்சியார் அப்படின்ற பாடமாகவும், அதே மாதிரி 8ஆம் வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா பருவம் 2 இயல் 1ல ஒரு உரைநடை பகுதியா, அதாவது தோழிக்கு கடிதம் எழுதும் விதமா பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்ட்டு கொடுத்திருப்பாங்க பழைய புத்தகத்துல. ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். அது போக வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்ல இதற்கு முந்தைய ஆண்டு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான கேள்விகள் கிடையாது. பட் இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் நமக்கு ஒரு சிலபஸ்ல டாபிக் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயம் அதிக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எளிய வடிவில் புரியும்படியா இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். நோட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறுகுறிப்பு மாதிரி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாடப்பகுதி பார்த்துட்டு வந்துருவோம். பார்த்துட்டு இந்த சிறுகுறிப்பை நம்ம பார்க்கும்போது நமக்கு எளிமையா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அதனால முதல்ல பாடப்பகுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய அந்த நோட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்புல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய பாடம் இது. இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண்மணி வேலுநாச்சியார் அவர்கள் தான். அதற்கு பின்னாடிதான் பாத்தீங்க அப்படின்னா ஜான்சி ராணி எல்லாமே பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு பின்னாடி வந்தவர்கள் தான். இந்தியாவிலேயே முதல் பெண்மணி ஆங்கிலேயரை எதிர்த்தது வேலுநாச்சியார் அவர்கள் தான். இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி அவருடைய மன்னரின் ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் அவர்கள். அவர் எந்தெந்த மொழியில புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் கிடையாது, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்ற இந்த 4 மொழிகளையும் கற்று தேர்ந்திருந்தார் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஓகேங்களா? இது போக பாத்தீங்க அப்படின்னா அவர் பயின்ற கலைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், விற்பயிற்சி. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு ஆண் பிள்ளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மன்னரா வரக்கூடியவருக்கு மன்னரா வரக்கூடியவர் கற்கக்கூடிய ஒரு பயிற்சி கலைகள். ஆனா அதை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களின் தந்தை அந்த வயதிலேயே பாத்தீங்கன்னா தன் மகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், விற்பயிற்சி அப்படின்ட்டு ஒரு போருக்கு தன்னுடைய மகளை அப்போதே தயார்படுத்தி இருக்கிறார். ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்கள் முறையாக கத்துக்கிட்டாங்க. பின்னால பாத்தீங்கன்னா 1900 ஆக்சுவலா இவங்க பிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1730 தான் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்தார். அவர் இறந்தது அப்படின்றது 1796. ஓகேங்களா? 66 ஆண்டுகள் இப்பூமியில் வாழ்ந்தார் அவர். அவருக்கு திருமணமானது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருடன் தான் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அது எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1746 பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடந்தது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருடன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காளையார் கோவில்ல ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர் நடைபெற்றிருக்கு. எங்க? காளையார் கோவிலில். இந்த போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1772. 1772 காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கையை ஆண்ட வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர் நடந்தது. அந்த போரில் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். சோ அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்க அப்படின்னா தோத்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் தஞ்சம் புகுந்த இடம். ஓகேங்களா? எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை. கோபால நாயக்கர் அவரிடம் தான் பாத்தீங்கன்னா தஞ்சம் புகுறாங்க வேலுநாச்சியார் அவர்கள். அவருக்கு பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் அங்க தங்கியிருக்கார். எங்க? திண்டுக்கல் கோட்டையில தங்கிதான் தன்னுடைய கணவனை கொன்ற ஆங்கிலேயர்களை அழித்து தன்னுடைய சிவகங்கையை மீட்க சபதம் பூண்டிருக்கிறார் வேலுநாச்சியார். அப்ப உடனே அதை செஞ்சிட முடியாது இல்லைங்களா? அதற்குண்டான படைபலம் வேணும். அதற்குண்டான படைக்கு பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியை கொடுக்கணும். அதற்கு உண்டான காலம் எடுக்கும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு கோவப்பட்டு உடனே நான் செய்யறேன் அப்படின்ட்டு செஞ்சோம் அப்படின்னா திருப்பி தோல்விதான் மிஞ்சும்.
ஸோ எதிரியை நம்ம திருப்பி அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான சூழ்நிலையை நாம் வந்து ஏற்படுத்திக்கணும். அப்படி அவங்க எடுத்த காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 ஆண்டுகள். எப்ப இருந்து 1772 இருந்து 1780 வரை இந்த 8 ஆண்டு காலமும் வந்து அவர் எங்க தங்கி இருந்து இந்த படையை திரட்டை பயிற்சி அளித்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில தங்கி இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படையை திரட்டி அங்கு பயிற்சி அளித்தார் வேலுநாச்சியார். இந்த திண்டுக்கல் கோட்டையில இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவர் தான் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. 8 வருஷம் ஆயிடுச்சு. 1772 காளையார் கோவில் இதுல வந்து போர்ல வந்து தன்னுடைய கணவரை இழந்தார் வேலுநாச்சியார். அதற்கப்புறம் வந்து 8 ஆண்டுகள் இந்த பயிற்சி எல்லாம் நடந்துச்சு. 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இப்படியே காலம் போயிட்டு இருக்கு, நம்ம எப்ப வந்து ஆங்கிலேயரை வீழ்த்தி நாம் சிவகங்கையை மீட்பது அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஓகேங்களா? அந்த கூட்டத்துல யார் யார் வேலுநாச்சியார் அவர்களை சுற்றி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அமைச்சர் தாண்டவராயர், அதே மாதிரி தளபதிகளான மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது இருவரும், அதே மாதிரி ஒரு சில குறுநில மன்னர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1780. திண்டுக்கல் கோட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டம் 1780 நடந்தது. அந்த கூட்டத்துல வந்து வேலுநாச்சியார் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்ற அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கவலையா வந்து சொல்றாங்க. 8 ஆண்டுகள் ஆகிட்டன, இன்னும் நம்ம மீட்கல அப்படின்ட்டு ஒரு கவலை நிறைந்த குரலில் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது. அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து அந்த படையை திரட்டுறதுக்கான முயற்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னும் நம்ம 8 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் நம்ம கைப்பற்ற முடியவில்லையே அப்படின்ற ஆதங்கம் வந்து வேலுநாச்சியாருடைய குரலில் வந்து வெளிப்படுகிறது. அதற்கு அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்றாரு? கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றார். அதற்கு வேலுநாச்சியார் சொல்றாங்க, அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ரொம்ப பெரிய சத்தம் கேட்குது. யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க வேலுநாச்சியார்? மைசூரை ஆண்ட ஹைதர் அலியிடம் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அவங்க கேட்டதுக்கு வந்து இணங்க மைசூர் அரசர் ஹைதர் அலி 5000 படை வீரர்களை வந்து அனுப்பி வைக்கிறார். இந்த சிவகங்கையை மீட்கக்கூடிய ஆங்கிலேயரை எடுத்து போராடி அந்த சிவகங்கையை மீட்கக்கூடிய போருக்கு தன்னுடைய படை வீரர்களை 5000 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த படை வரும்போதுதான் அந்த பெரும் ஆரவாரம் சத்தம் இவர்களுக்கு கேட்கிறது. அப்ப அறையின் வாயிலின் வீரன் ஒருவன் வந்து நிற்கிறான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். அப்ப அந்த தகவல் வேலுநாச்சியார் அவர்களை வந்தடைந்தது. நாம் கேட்டதற்கெனங்க மைசூர் மன்னர் ஹைதர் அலி தன்னுடைய படை வீரர்களை தமக்கு அளித்து இந்த போருக்கு வந்து உதவி புரிந்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாரு அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்றாருன்னா, ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்ட்டு அமைச்சர் தாண்டவராயர் சொல்றாரு. சோ எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு வேலுநாச்சியார் கேட்கிறாங்க. அதற்கு அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஹைதர் அலியை பார்க்க போனோம் இல்லைங்களா, மைசூர்ல ஹைதர் அலியை வந்து நம்ம சந்திக்க போனோம் இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க என்ன மொழியில பேசுனீங்க? அவருடைய மொழியான உருது மொழியில் பேசுனீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள் பன்மொழி புலமை மிக்கவர். தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்ட்டு பல மொழி கற்றவர். அப்ப ஹைதர் அலி வந்து பாத்தீங்க அப்படின்னா உருது மொழியில பேசும்போது தானும் உருது, எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுடைய மொழியில நம்ம பேசும்போது அவங்க கூட அந்த கனெக்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். என்னதான் நம்ம வந்து மற்ற மொழி பேசுறவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மொழியில பேசும்போது நமக்கு ஒரு இணக்கம் வந்து கிரியேட் ஆகும். அப்ப நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது நமக்கு எளிமையா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த வகையில வந்து அப்படின்னா இந்த பல மொழிகள் கற்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா தான் வந்து அப்பவே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வெறும் தமிழ் மட்டும் கத்திருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அவங்க ஆங்கிலம், பிரெஞ்சு, யாரை விரட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஆங்கில மொழியும் கற்றிருக்கிறார், உருது மொழியும் கற்றிருக்கிறார், பிரெஞ்சு மொழியும் கற்றிருக்கிறார். அப்ப மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்திக்கும் போது அவருடைய மொழியான உருது மொழியில் பேசும்போது அவரிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கம் வரும் இல்லைங்களா, அந்த இணக்கத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொழியில் பேசுறாங்களே அப்படின்ட்டு ஹைதர் அலியோடைய முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர்.
அப்ப அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு நம்ம மொழியில பேசுறாங்க அப்படின்ட்டு, ஓகே நம்ம மொழியில பேசுறாங்க, நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்கன்ட்டு அவரும் வந்து எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் ஹைதர் அலியும் தன்னுடைய 5000 படை வீரர்களை வேலுநாச்சியாருக்கு போர் புரிய துணையாக அனுப்பி வைக்கிறார். இதை வந்து மெச்சும்படியா வந்து சின்ன மருது சகோதரர்கள் உருவான சின்ன மருது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு பன்மொழி அறிவு நம்ம கிட்ட இருக்கும் போது எப்பயுமே அது நமக்கு நன்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ட்டு சின்ன மருது சொல்லியிருக்கிறார். அப்ப பெரிய மருது என்ன சொல்றாரு? ஓகே, நம்மகிட்ட 5000 படை வீரர்கள் வந்துட்டாங்க, ஆல்ரெடி நம்ம கிட்டயும் படை வீரர்கள் இருக்காங்க, உடனே நமக்கு வந்து கிளம்பி சிவகங்கையை போய் அடிச்சு தம்சம் பண்ணி போர் புரிஞ்சு நம்ம சிவகங்கையை மீட்டலாமா அப்படின்ட்டு கேட்கிறார் பெரிய மருது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்டையும் படம் இருக்கு, ஹைதர் அலிகிட்ட இருந்து 5000 குதிரைப்படை வீரர்களும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, உடனே நாளையே சிவகங்கையை போய் மீட்க புறப்படலாமா அப்படின்ட்டு பெரிய மருது கேட்கிறார். அதற்கு வந்து வேலுநாச்சியார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல, முதல்ல என் கணவர் கொல்லப்பட்ட ஊரான காளையார் கோவிலை தான் நாம் முதலில் மீட்க வேண்டும், அதை தான் முதலில் நாம் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், அதற்கப்புறம் தான் சிவகங்கையை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க. இதற்கு எல்லாரும் ஓகே அப்படியே செஞ்சிடலாம், ஃபர்ஸ்ட் காளையார் கோவில மீட்டுட்டு அதற்கப்புறம் சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் அவருடைய படை புறப்பட்டது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா படை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதற்கு தளபதி என்று ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பா தளபதி இல்லாம வந்து ஒரு போருக்கு யாருமே செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட தளபதிகளாக இப்போரில் இந்த வேலுநாச்சியார் அவருடைய படையில வந்து பாத்தீங்கன்னா 2 தளபதிகள் செயல்பட்டனர். ஓகேங்களா? ஒண்ணு ஆண் பிரிவுக்கு, இன்னொன்னு பெண் பிரிவுக்கு. ஆண் பிரிவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள், பெரிய மருதாகட்டும் சின்ன மருதாகட்டும் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தளபதிகளாக அந்த ஆண் படை பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கினர். அதே மாதிரி பெண் படைப்பிரிவுக்கு குயிலி வந்து தலைமை தாங்கினார். ஓகேங்களா? சோ ஆண் படைக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்று இந்த வேலுநாச்சியார் படையை வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் நோக்கி. முதல்ல அந்த காளையார் கோவிலை கைப்பற்றுவதற்காக இப்படை செல்கிறது. காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. கடைசியா காளையார் கோவில இருந்து ஆங்கிலேயரை அடிச்சு துரத்திட்டாங்க. உடனே வந்து திருப்பி வந்து பெரிய மருது கேட்கிறாரு, அப்ப நம்ம இப்ப வந்து சிவகங்கை கோட்டையை உடனே வந்து நம்ம தாக்கிடலாம், ஏன்னா இப்பதான் காளையார் கோயில வந்து நம்ம கைப்பற்றி இருக்கோம், ஆங்கிலேயரை அடிச்சு துரத்தி இருக்கோம், இதே மாதிரி இதே சூட்டோட சூடா வந்து சிவகங்கை கோட்டையும் நாம் தாக்கினால் ஆங்கிலேயர்கள் அங்கே இருந்தும் நம்ம விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்ட்டு பெரிய மருது சொல்றாரு. எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நிதானமா யோசிச்சு எடுத்து வைக்கணும். அந்த சமயோஜ புத்தியை வந்து யார் காட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் காட்டியிருப்பார். ஓகேங்களா? அவர் என்ன சொல்லுவாங்க? அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அது அந்த கோட்டை கதவுகள் எப்போது திறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயதசமி திருநாள் அன்று கோட்டை கதவுகள் திறக்கப்படும். அன்னைக்கு போய் நம்ம, ஏன்னா கோட்டைக்கு வெளியே நின்றுட்டு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், விஜயதசமிக்கு சிவகங்கை கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும், அன்னைக்கு நம்ம உள்ள போய் ஆங்கிலேயர் படையை நாம் அட்டாக் பண்ணலாம், அவங்கள வந்து போர்ல வீழ்த்தி நாம் சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க. அப்பையும் வந்து பெரிய காவல் இருக்குமே. ஓகேங்களா? சோ அப்பையும் பெரிய காவல் இருக்குமே, காவலோட எண்ணிக்கை வந்து குறையாது. ஆனா நம்ம வந்து கோட்டைக்கு வெளியே நின்று போரிடுவதும் கோட்டைக்குள்ளேயே நாம் சென்று விடுவதும் அப்படின்றதுல அந்த இதே வந்து பாத்தீங்கன்னா போரோட அந்த விஷயத்திலே வந்து வேறுபாடு இருக்கும். அததான் வந்து திருப்பி வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஓகேங்களா? விஜயதசமி நாள்ல கோட்டைக்கு போறதுக்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பெண்கள் படைப்பிரிவை நாம் உள்ளே அனுப்பலாம். எப்படி உள்ளே அனுப்பலாம்? கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் நம் பெண் படை வீராங்கனைகள் செல்லட்டும். அவர்கள் உள்ளே சென்று அந்த தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண் படைப்பிரிவினரும் வந்து கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலேயரை சிவகங்கையிலிருந்து விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க. அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாரும் ஓகே அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் ஒரு தகவல் வந்து வேலுநாச்சியார் அவர்கிட்ட கொண்டு போறாரு. என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களை காட்டி கொடுக்கும்படி வந்து பாத்தீங்கன்னா உடையாள் அப்படின்ற பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி இருக்காங்க. அவங்க வந்து அந்த உடையாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த தகவலை எல்லாம் உங்களை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஆங்கிலேயர்கள் உடையாள் என்ற பெண்ணை
கொலை செய்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். நாம் இந்த அந்த அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு தேசப்பற்றும் அந்த மன்னரின் மீது, அவர்களை ஆண்ட மன்னர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றும் வந்து அவங்கள அந்த அளவுக்கு செய்ய சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சோ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய ராணி வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியா இருந்திருக்காங்க. அதுல அவர் இறந்தும் போயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனைக்கு வந்து நாம் சிறந்த முறையில் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்றாரு. அதற்கு வந்து வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். அப்ப இந்த அளவுக்கு வந்து மக்கள் இருக்காங்க, நாட்டுப்பற்றோட இருக்காங்க அப்படின்றது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய பெருமை எல்லோரும் அறிய வேண்டும், அதற்காக ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். யாருக்கு? ஆங்கிலேயரிடம் வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் இருந்த உடையாள் அவர்களுக்கு அந்த நடுகள் தான் இது. ஓகேங்களா? உடையாளுக்கு நடப்பட்ட நடுகள் தான் இது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரும் வந்து நடுகள் நட்டுறாரு உடையாள் அவர்களுக்கு. அந்த விஜயதசமி முதல் நாள், விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. இந்த இடத்துல இந்த லைனை நல்லா கவனிச்சுக்கங்க. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னைக்கு ஆக்சுவலா சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை? விஜயதசமிக்கா? கிடையாது. விஜயதசமிக்கு முதல் நாள் என்ன? ஆயுத பூஜை. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, விஜயதசமிக்கு முதல் நாள்ல மட்டும் சொல்லிட்டாங்க. அந்த முதல் நாள் என்ன நாள் அப்படின்றது இங்க மென்ஷன் பண்ணல. ஆனா டிஎன்பிஎஸ்சி இதையே ஒரு கேள்வியா நமக்கு தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை என்றால் அந்த முதல் நாள் ஆயுத பூஜை. ஓகேங்களா? அப்ப ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையை நோக்கி வேலுநாச்சியாரின் படை புறப்படுகிறது. வழியில் உடையாளுக்காக நடத்தப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தன்னுடைய தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். என்ன பண்றாரு? விஜயதசமிக்கு முதல் நாளான ஆயுத பூஜை அன்னைக்கு சிவகங்கையை நோக்கி அந்த படை புறப்படுகிறது. வழியில் உடையாளுக்காக அந்த நடுகள் வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பெருமை பறைசாற்றும் விதமாக அந்த நடுகள் முன்பு இறங்கி தான் வைத்திருந்த தாலியை அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி அந்த உடையாளை வணங்கியிருக்கிறார். அவருக்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கிறார் வேலுநாச்சியார் அவர்கள். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. ஓகேங்களா? சிவகங்கையை அடைஞ்சது விஜயதசமி அன்னைக்கு, படை புறப்பட்டது ஆயுத பூஜைக்கு. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க குயிலி, நான் நமது பெண்கள் படைப்பினருடன் மாறு வேடத்தில் உள்ள போயிடுறேன், போயிட்டு எப்படியாவது அவங்களுடைய ஆயுத கிடங்குக்கு தீ வச்சிடறேன், தீ வச்சவனையும் தீ குபுன்னு எரியறது கண்டிப்பா தெரியும், அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆண் படைப்பிரிவை நீங்க உள்ள கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு குயிலி சொல்றாங்க. அதற்கு வேலுநாச்சியாரும் சரி பண்ணுங்க, அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. உடனே வந்து வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கிலேய படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. காரணம் என்ன? அதற்கு காரணம் அவங்களுடைய ஆயுத கிடங்குல தீ. அப்ப போதுமான ஆயுதங்கள் அவரிடம் கிடையாது, ஆங்கிலேயரிடம் கிடையாது. அப்ப அந்த போரில் வெற்றி பெற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஆயுத கிடங்கு தீப்பற்றி எரிந்து தீயிட்டு எரிக்கப்பட்டதனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதம் அப்படின்றது அவங்க கிட்ட போதுமான அளவுல இல்ல. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓடுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அப்ப இதை செஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கியத்துவமான விஷயத்த செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய குயிலி அவர்கள் தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். அப்ப பாருங்க, உடையாளாகட்டும் குயிலி ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன் உயிரை விட மேலானதாக தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் இருந்திருக்கு. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன். எதற்கு? துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் இந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் 4 காரணங்களாக சொல்லப்படுகிறது. ஒண்ணு வேலுநாச்சியாரின் வீரம், இன்னொன்னு மருது சகோதரர்களின் ஆற்றல், இன்னொன்னு ஐதர் அலியின் உதவி. அந்த 5000 போர்படை வீரர்களை கொடுத்து உதவி செய்தார் அல்லவா, அந்த உதவி வந்து
ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. இது நமக்கு பாடப்பிரிவுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் வகுப்புல கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரைநடை தோழிக்கு கடிதம் அப்படின்றதுல இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, இதுல பாருங்க பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. அதே இதுதான், நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடலாம். நான் முதலாவதாக குறிப்பிடும் தமிழக பெண் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஓகேங்களா, அதற்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி 1730ஆம் ஆண்டு ஒரே பெண்மகவாக தோன்றியவர் வேலுநாச்சியார். இவர் பெற்றோரால் ஆண்வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார். எப்ப? 1746. ஆங்கிலேயர் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அந்த போர் நடைபெற்ற இடம் இது காளையார் கோயில். அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார். அவருக்கு உதவ விரும்பிய ஐதர் அலி 5000 படை வீரர்களை அவருடன் அனுப்பினார். மருது சகோதரருடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்று வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவரை கொன்றவர்களை 1780ஆம் ஆண்டில் வென்று சிவகங்கையை மீட்டார். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நமக்கு 8ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாடப்பட்ட குறிப்புல வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி என்ன நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்தரலாம். ஓகேங்களா. வேலுநாச்சியார் அவருடைய இயற்பெயர் என்ன? வேலுநாச்சியார் தான். அவருடைய பெற்றோர் பெயர், தந்தையாரின் பெயர் செல்லமுத்து சேதுபதி, தாயாரின் பெயர் சக்கந்தி முத்தாத்தாள். வேலுநாச்சியார் அவருடைய தந்தை ராமநாதபுரம் மன்னனாக இருந்தார். ஓகேங்களா. செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுர மன்னனாக இருந்தார். வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஊர் ராமநாதபுரம். அவர் வாழ்ந்த காலம் என்பது 1730ஆம் ஆண்டு முதல் 1796ஆம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மொழி புலமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த 4 மொழிகளையும் கற்று தேர்ந்திருக்கிறார். அவருடைய கலைகள், அவர் கற்றறிந்த கலைகள், திறமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குதிரை ஏற்றம், சிலம்பம், வாள்போர், வில் பயிற்சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகனுக்கு போர் புரிவதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை தன் மகளை மகனாகவே பாவித்து செல்லமுத்து சேதுபதி அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் இந்த குதிரையேற்றம், சிலம்பம், வாள்போர், விற்பயிற்சி எல்லாமே. இது எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையில் பின்னாளில் அந்த சிவகங்கையை மீட்பதற்கும் உதவியாக இருந்திருக்கிறது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1746ல அவருக்கு திருமணம் நடந்தது. யாரோட திருமணம் நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருடன் அவருக்கு திருமணம் நடந்தது. இவர்கள் இருவருக்கும் ஒரு மகள் பிறந்தார். அவர் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியார் அவர்கள் இறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் சிவகங்கை மண்ணில் 1796ல் மறைந்தார். அவருடைய அமைச்சர் தாண்டவராயர். யாருடைய அமைச்சர்? வேலுநாச்சியார் அவருடைய அமைச்சர் தாண்டவராயர். அவருடைய தளபதிகள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்களான பெரிய மருதுவும் சின்ன மருதும். அவருடைய தோழியாரு குயிலி. இந்த குயிலி தான் பெண் படை பிரிவுக்கு தலைமையேற்று அவர் ஆங்கிலேயர்கள் ஆயுதக்கிடங்களை பார்த்தீங்கன்னா தன் உடலையே தீ வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுதக்கிடங்கை அழித்து தன் நாட்டுப்பற்றை காட்டியிருக்கிறார். சோ இப்ப 1772ல வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோயில நடந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதர் இறந்து விட்டார், வீரமரணம் அடைந்தார். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1780ல இந்த காளையார் கோயில் மீட்பும் சிவகங்கை மீட்பும் நடந்தது. அப்ப அந்த இடைப்பட்ட 8 வருட ஆண்டுகள் அவர் எங்க இருந்தார், யார் அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுத்தவர் திண்டுக்கல் கோபால நாயக்கர். அந்த திண்டுக்கல் கோட்டையில தான் வந்து தங்கி இருந்து வேலுநாச்சியார் அவர்கள் படை திரட்டி அங்க பயிற்சி கொடுத்து வந்தாங்க. இந்த 8 வருட ஆண்டுகளும் படை தந்து உதவியர். இப்ப மீட்க போறாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி சிவகங்கையும் காளையார் கோயிலையும் மீட்க பயணப்படுறாங்க. அப்போ வந்து நமக்கு வேணுன்ற போர்படைகள் வேணும். ஓகேங்களா. ஒரு போருக்கு போறோம் அப்படின்னா நமக்கு போர்படைகள் வேணும். அதற்கு யார் படை தந்து உதவியர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைசூர் மன்னர் ஐதர் அலி அவர்கள் தான் 5000 படை வீரர்கள், குதிரை படை வீரர்களை தந்து உதவி இருக்கிறார். 5000 குதிரை படை வீரர்களை தந்து உதவியது மைசூர் மன்னர் ஐதர் அலி. சிவகங்கைக்கு படையெடுத்த நாள், ஆக்சுவலா சிவகங்கைக்கு படையெடுக்க கிளம்பிய நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை. ஓகேங்களா. சிவகங்கைக்கு படையெடுக்கிறதுக்கு கிளம்புனது ஆயுத பூஜை முதல் நாள்.
ஓகேங்களா. விஜயதசமிக்கு முதல் நாள் கிளம்பி இருப்பாங்க. அப்ப கிளம்பின நாள் ஆயுத பூஜை, சிவகங்கையில படையெடுத்த நாள் வந்து விஜயதசமி. ஓகேங்களா. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் 1772 ஆண்டில் காளையார் கோவில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் முத்துவடுகநாதர். அடுத்தது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய என்னென்ன கூற்று அப்படின்னு நம்ம பார்த்தலாம். வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணியார் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். காளையார் கோவில் போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டவர் வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாருக்கு 1772 ஆண்டு முதல் 1780 ஆண்டு வரை 8 ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில் படையை திரட்டி பயிற்சி அளிக்க அடைக்கலம் தந்தவர் யார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். சிவகங்கையை மீட்க படை வீரர்களை தந்து உதவி செய்யுமாறு மைசூர் மன்னர் ஐதர் அலியை நாடியவர் யார்? வேலுநாச்சியார். மன்னர் ஐதர் அலியும் 5000 குதிரைப்படை வீரர்களை தந்து இப்போருக்கு உதவி புரிந்தார். ஆங்கிலேயரின் மீது படையெடுக்க 1780 ஆண்டு போரில் தோல்வியுற்று 8 ஆண்டுகளுக்கு பின் 1772 அந்த போர்ல காளையார் கோவில் போர்ல தோத்தாங்க. அதற்கப்புறம் 8 ஆண்டுகளுக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. எப்ப நம்ம கிளம்பலாம், எப்ப போருக்கு போகலாம், எப்ப நாம் சிவகங்கையை மீட்டெடுப்பது அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அதை நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார். அந்த கூட்டத்துல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் தாண்டவராயரும், அதே மாதிரி தளபதிகளான மருது சகோதரர்களும், ஒரு சில குறுநில மன்னர்களும் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல என்ன சொல்றாரு? முதல்ல வேலுநாச்சியார், முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம். ஃபர்ஸ்ட் கைப்பற்ற வேண்டியது காளையார் கோவில், அதற்கப்புறம் சிவகங்கையை மீட்போம் என்றவர் வேலுநாச்சியார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்னா, முதல்ல வந்து சிவகங்கையை கைப்பற்றலாமா அப்படின்ட்டு பெரிய கேட்டிருப்பார். அதனால அதற்கு பதிலளிக்கும் விதமாக வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி என்ற திருநாள் அன்று திறக்கப்படும். அப்போது ஆங்கிலேய படைகளை தாக்க நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றவர் வேலுநாச்சியார். உடையாளின் பெருமையை பறைசாற்ற அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி அமைச்சரிடம் கூறியவர் யார்? வேலுநாச்சியார் அவர்கள். உடையாளின் பெருமையை பறைசாற்ற அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி அமைச்சரிடம் கூறியவர் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து உடையாளின் நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கியவர் வேலுநாச்சியார். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறியவர் வேலுநாச்சியார். எப்படி வந்து தம் உயிரை தந்தார் குயிலி அவர்கள்? ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குயிலி தனது உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கில் குதித்து விட்டார். ஓகேங்களா. சோ தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்து தன்னுடைய நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய துணிவையும் தியாகத்தையும் வீரத்துக்கும் வந்து தலை வணங்குறேன் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் உணர்ச்சி பெருக்கோடு கூறியிருப்பார். அமைச்சர் தாண்டவராயர் அவரை பற்றிய கூற்று என்னன்னு நம்ம பார்த்துருவோம், என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றவர் அமைச்சர் தாண்டவராயர். ஏன்னா வந்து வேலுநாச்சியார் ஒரு டவுட்லயே இருந்திருப்பாங்க. நம்ம கேட்டு வந்துட்டோம், ஐதர் அலி வந்து இந்த மாதிரி படை வீரர்களை அனுப்புவாரா அப்படின்ட்டு ஒரு டவுட்லயே இருந்திருக்காங்க. அப்ப அந்த பெரும்படை ஆரவாரத்தோட வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு வீரன் சொல்லும் போது அப்ப அதை கேட்டுட்டு அமைச்சர் தாண்டவராயர் சொன்னது வேலுநாச்சியார்கிட்ட, ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்ட்டு அமைச்சர் தாண்டவராயர் சொல்லியிருப்பார். அதற்கு காரணமா அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் ஐதர் அலியிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். அப்பவே எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்ட்டு சொன்னது தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர் அவர்கள். ஆங்கிலேயர்கள் உடையாள் என்னும் பெண்ணிடம் தங்களை காட்டிக் கொடுக்குமாறு வற்புறுத்தி அதற்கு அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று வேலுநாச்சியாரிடம் கூறியவர் யார்? அமைச்சர் தாண்டவராயர். அந்த நாடுகளுக்கு முன்னாடிதான் சிவகங்கைக்கு வந்து போகும்போது தன்னுடைய தாம் வைத்திருந்த அந்த தாலியை அந்த நடுகளிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கியிருப்பார் வேலுநாச்சியார். அடுத்து மருது சகோதரர்களை பற்றி நாம கூற்று பார்ப்போம். நம் அரசியார் வேலுநாச்சியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று ஐதர் அலியிடம் படையை பெற்றது பற்றி கூறியவர் யார்? சின்னமருது. அந்த பன்மொழி அறிவுக்கு கிடைத்த பரிசுதான் அந்த படை வீரர்கள். நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர்.
ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் பெரிய மருது. வேலுநாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் மருது சகோதரர்கள். பெண் படை பிரிவுக்கு குயிலியும், ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் தலைமையேற்று வழிநடத்தினார்கள். காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றவர் பெரிய மருது. அடுத்து பாருங்க குயிலி பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸ். வேலுநாச்சியாரின் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி. சிவகங்கை கோட்டையில் ஆங்கிலேய படையின் ஆயுத கிழங்கில் தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு குதித்தவர் குயிலி. இறுதியாக சிவகங்கை மீட்பு. இந்த சிவகங்கை மீட்புல யாருடைய பங்கு இருக்கு, யாருடைய பங்கு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வேலுநாச்சியாருடைய வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி, 5000 படை வீரர்களை தந்து உதவி இருக்கிறார் அல்லவா, அதனால ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகம், இந்த இடத்துல குயிலியின் தியாகமும் இருக்கு. அதே மாதிரி உடையாள் போன்ற ஒரு வீர பெண்மணியோட தியாகமும் இதுல அடங்கி இருக்கு. ஓகேங்களா, குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் என்பவர் யார்? சொக்கநாத நாயக்கரின் மனைவியா? கிடையாது, முத்து ஒடுங்கநாதருடைய மனைவி. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண், ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் மட்டும் கிடையாது, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண்மணியும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா, அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. அவர் இறந்தது 1796. சிவகங்கை மீட்டது 1780. காளையார் கோயில் போர்ல தன்னுடைய கணவனை இழந்தது 1772. ஓகேங்களா, சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்களை பற்றி முந்தைய ஆண்டுகள்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியால கேட்கப்பட்டதோ அந்த கேள்வியை நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா, 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பட் வரும் ஆண்டுகள்ல இன்னும் கேள்விகள் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.